பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 4 உங்கள் முதிர் வயதுள்ள வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் நம்மை தாங்குகிறவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். சங்கீதத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிக்கிறவர் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் எதுவரைக்கும் தாங்குவார்? இன்றைக்கு வயோதிபர்களை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உள்ள பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்கிற நிலையை பார்க்கிற பொழுது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை. சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியத்தையும் பார்க்கிற பொழுது அது கேள்விக்குறியான ஒரு நிலையாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதியவர்களை தாய் போல தகப்பனை போல நாம் அவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் சிலர் உலக பிரகாரமான மனிதர்கள், ஏன் விசுவாச பிள்ளைகள் கூட ஒரு வயதை தன்னுடைய தாய் தகப்பன்மார் அடைந்து விட்டால் அவர்களை கொண்டு வந்து முதியோர் இல்லத்திலும் அநாத இல்லத்திலும் அல்லது ரோட்டின் வழியருகே விட்டு செல்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். எப்படி செய்வாராம்? அவர் தாங்குகிறவராய் இருக்கிறாராம், அவர் ஏந்துகிறவராய் இருக்கிறாராம், அவர் சுமக்கிறவராய் இருக்கிறாராம், அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறாராம். இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆச்சரியம் என்று சொல்லி இதிலே விளங்கி கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம், அல்லது தாய் தகப்பன்மாரை பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் கூட கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று இந்த வேத வாக்கியத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது எல்லாம் உலக பிரகாரமானவர்கள் அல்ல, கர்த்தரை அறிந்து கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு நான் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், உலகத்தார் அவர்களுடைய ஆசாபாசங்கள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாமே அது பொல்லாததாய் இருக்கிறதா. தாய் தகப்பன்மாரை சிலர் அடிக்கிறதும் அல்லது அவர்களை கவனியாதபடிக்கு அப்படியே விட்டு செல்கிறதுமாய் கடந்து போகிற உலகத்தின் மக்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் சில இடங்களிலே, சில சூழ்நிலைகளிலே பார்க்கிற பொழுது தாய் தகப்பனாலே பிள்ளைகளுடைய இருதயத்தை நொறுக்குகிற வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்களை பேசி பிள்ளைகள் தங்களை குறித்ததான ஒரு அன்பிராதபடிக்கு அவருடைய வார்த்தையின் கடினம் அவர்களை நேசிக்கிறதை விட்டு விலகச் செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே தேவன் அவர் முதிர் வயது வரைக்கும் உங்களை அப்படி தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்வு அவருக்கு பிரியமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாபங்களோ அல்லது சிலர் வயிற்றெரிச்சல் என்று சொல்லுவார்கள், என்னுடைய வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாது என்றெல்லாம் அவர்கள் சாபத்திற்கான வார்த்தைகளை பேசி கலங்க பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையானது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் வயோதிபர்கள் ஆனாலும் வாலிபர்கள் ஆனாலும் அல்லது நாம் முதிர்நிலையிலே ஒரு கடந்து போகிற சூழ்நிலை இருந்தாலும் அல்லது கைவிடப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக, மடங்கடிக்கப்பட்டவர்களாக, மறக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கவும் ஏந்தவும் சுமக்கவுமாய் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களை முதிர் வயது வரைக்கும் அவர் தப்புவிப்பார், தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். God bless you.